மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். எனவே நாங்கள் இந்த காலகட்டங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியலில் ஏற்படுகின்ற ஆர்வமின்மையை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நான் முதலிலே மீண்டும் இன்று கூட அதைத்தான் சொல்ல போகிறேன். இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த நாங்கள் சொல்லுவோம் ரிலேஷன்ஷிப் என்ஹான்ஸ்மெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது இருவருக்கும் இடையிலே இருக்கிற உறவை வலுப்படுத்த வேண்டும், ரிலேஷன்ஷிப் என்ஹான்ஸ்மெண்ட் என்று சொல்லுவோம். அதே நேரத்திலே ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்கின்ற போது ஆணுக்கு பெண் கீழே போவதில்லை, அதே நேரத்தில் பெண்ணுக்கு ஆண் கீழே போவதில்லை. நான் அவரையும் விட கீழ மட்டத்திலே போகக்கூடாது, நான் பெண்ணையும் விட கீழ்மட்டத்திலே போகக்கூடாது, நான் அல்லது ஆணையும் விட நான் கீழ்மட்டத்திலே போகக்கூடாது என்று சொல்லி இருவருக்கும் இடையிலே அந்த ஈகோ ப்ராப்ளம் இருக்குமாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை அவ்வளவும் தான். அதான் பெரிய பிரச்சனை. என்னிடம் பல பேர் இந்த உளவள துணை கவுன்சிலிங்கிற்காக வருகிறார்கள். வருகின்ற அனைவரிடமும் நான் கண்ட பிரச்சனை என்னவென்றால் ஈகோ ப்ராப்ளம். யார் முதலிலே இந்த செக்ஸ் அதாவது பாலியல் தொடர்புகளை வைக்க ஆரம்பிப்பது என்ற ஒரு பிரச்சனை, ஈகோ. எனவே கணவன் நினைப்பார் என்னென்றால், நான் அப்படி போனால் நான் மனைவிக்கு கீழே போயிடுவேன், மனைவியிடம் கொஞ்சம் அதை அவரை இலக்கமாக யோசிப்பார் என்று. அதே போல் அதில் பெண் என்ன யோசிப்பார், நான் இப்படி இவரை கீழே போனால் இவர் யோசிப்பார், என்ன இவருக்கு முதலும் இப்படி அனுபவம் இருந்ததோ என்று சொல்லி யோசிப்பார் என்று சொல்லி இந்த ஈகோ இது பெரிய பிரச்சனையான விடயம். இதை உண்மையாக பல குடும்பங்களிலே நான் இன்னிடம் ஒரு 30-40 கப்புள்ஸ் 30-40 குடும்பங்கள் வருகின்றது. ஈகோ பிரச்சனையினாலே மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது அவர்கள் இருவரையுமே நாங்கள் அணுகுவதற்கு. இருவருக்குமே ஈகோ பிரச்சனை. ஒருவர் சொல்லுவார் இவர் செய்யலாம் என்று, மற்றவர் சொல்லுவார் அவர் செய்யலாம் என்று. எனவே இது ஒரு பெரிய பிறகு, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த சைக்காலஜியில் அந்த உளவியலிலே இப்போது முந்தி எங்களுடைய திருமணங்கள் என்றால் சொல்லுவார்கள் கிவ் அண்ட் டேக், கொடுத்து பெறுங்கள். அதாவது நீங்கள் உதவியை உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ செய்ய வேண்டும், அவர் திருப்பி உங்களுக்கு உதவியை செய்வார். இதுதான் ஒரு 20-30 வருடங்களுக்கு முதல் இருந்த இந்த மேரேஜினுடைய திருமணங்களினுடைய ஒரு அடிப்படை தத்துவம் இது. அதாவது சைக்காலஜி என்று சொல்லப்படுகிற உளவியல் துணையாளர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் கிவ் அண்ட் டேக். ஆனால் இப்போது அது முற்றிலுமே மாற்றப்பட்டு என்னவாக இருக்கிறது திருமணம் என்றால் கிவ் அண்ட் கிவ், கொடுங்கள், ஒன்றையும் எதிர்பாராதீர்கள். இதுதான் இப்போது திருமணங்களினுடைய ஒரு வரவிலக்கணமாக இருக்கிறது. இந்திய காலப்பகுதியிலே இப்படி நான் சொல்லுகின்ற போது பல பேர் இன்னைப்பாது சிரிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே அல்ல. திருமண உறவுகள், அதாவது ரிலேஷன்ஷிப் என்ஹான்ஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இருவருக்கு முறையில் இருக்கின்ற உறவுகளை பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், ஒன்றை எதிர்பார்க்கக்கூடாது. எனவே இந்த பாலியல் உறவிலே தான் அதான் பிரச்சனை வருகிறது, இந்த ஈகோ ப்ராப்ளம். இந்த ஈகோ ப்ராப்ளம் இருக்குமாக இருந்தால் அவ்வளவுதான் அது கடைசியிலே போய் டிவோர்ஸிலே தான் போய் முடியும். சில நேரங்களிலே நீதிமன்றங்களுக்கு போய் கூட அங்கு இருப்பவர்கள் கூட பயப்படுவார்கள், இவர் 2 பேரும் அங்கே இருந்து சண்டை பிடிப்பதை கண்டு. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த ஒழுங்கான பாலியல் உறவுகள் வேண்டுமாக இருந்தால் ஈகோவை கைவிடுங்கள். ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இதுவரையுமே ஒரு இடத்துக்கே போய் வீட்டில் இருந்து கதைக்கிறது கஷ்டமாக இருந்தால் ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போய் ஒரு தேனீச்சாலைக்கோ இல்லை வேறு இடங்களுக்குள்ளே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ போய் அங்கே இருந்து கொஞ்ச நேரம் இருவருமே தனியாக பேசுங்க. இவ்வாறு ஈகோ ப்ராப்ளம் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னுக்கு கொண்டு போக முடியாது. கூடுதலாக இதை நான் எங்கள் நாடுகளில் பெண்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பெண்களுக்கு இது என்ன பிரச்சனை என்றால், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண உறவு பாதிக்கப்பட்டால் அதை எங்களாலே ஒழுங்காக எங்களுக்கு அதை சரியான பாதைக்கு கொண்டு வர முடியாது, சரியான கஷ்டமாக இருக்கும். என்றபடியினாலே இந்த ஈகோ ப்ராப்ளத்தை விட்டு போட்டு என்ன செய்ய வேண்டும், இதுவரையுமே ஒன்றாக நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறீர்கள் என்றபடியால் சந்தோஷமாக இந்த குடும்ப உறவை, இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை, பாலியல் உறவை மேற்கொள்ளுங்கள். இதுதான் நான் சொல்லுகின்ற முக்கியமான ஒன்று. அதை நாங்கள் சொல்வோம், அதாவது பிளான்ட் கப்புள் எக்ஸசைசஸ். அதாவது இருவருமே சேர்ந்து கதைத்து
2 பேரும் தான் இருக்கிறீங்க, அதுக்குள்ள ஒருத்தருமே வரக்கூடாது. குடும்ப வேறு உறவினர்கள், மாமி, மாமன், மச்சான், மருமகன், ஒருத்தருமே வரக்கூடாது. வந்தால் அந்த குடும்ப உறவு அப்படியே பாதிக்கப்படுகிறது. இதை முக்கியமாக எங்களுக்கு இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், இந்த குடும்ப உறவுகள் என்று சரியாக பாதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அவர்களுடைய பிள்ளைகள் கூட பாதிக்கப்படுகிறார்கள். இதுதான் பெரிய கவலைக்குரிய விடயமாக நாங்கள் காணுகின்ற விடயம் எங்களுடைய நாட்டிலே. எனவே பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். கணவன் மனைவிக்கு அப்பா அம்மாக்களில் சண்டை இருக்கின்ற போது அது பிள்ளைகளையும் இந்த ஈகோ பிரச்சனை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு. எனவே முக்கியமாக ரிலேஷன்ஷிப் என்ஹான்ஸ்மெண்ட் என்பது மிகவும் முக்கியமானது. இன்று நான் சொல்லுகின்ற ஒரு விடயம், ஈகோ இருந்தால் ஈகோவை விட்டு விடுங்கள். அப்படி உங்களை விட்டுவிட கஷ்டமாக இருந்தால் ஒரு உளவள துணையாளர், கவுன்சிலருடைய உதவியை நீங்கள் நாடுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நான் எத்தனையோ பேருக்கு இன்னும் உதவி செய்து கொண்டே இருக்கின்றேன். வெகு கஷ்டமாக இருக்கின்றது என்றாலும் கூட நாங்கள் கொஞ்சமாக அதை நாங்கள் உடைத்து எறியலாம். என்றபடி பல ஈகோவுக்கு பல பிரச்சனைகள், அதாவது குடும்பத்திலே அவர்களுடைய பணம், பதவி, இவை எல்லாம் வருகின்றது. எனவே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் என்று போகிற போது அந்த இடத்துல பணமும் இருக்கக்கூடாது, பதவியும் இருக்கக்கூடாது. எந்த பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு பயனும் இல்லை. நீ ஒரு கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன். அதே போல் நீங்கள் எந்த பெரிய ஸ்கூல்லே ஒரு டீச்சராகவோ ஒரு அதிபராக இருக்கலாம் ஒரு பெண். ஆனால் உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் ஒரு மனைவி. இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த பணம், இன்னும் நான் சொல்லுகிறேன், எந்த பணம், பதவி, பட்டம் இருந்தாலும் நீங்கள் ஒரு கணவராக இருந்தால் நீங்கள் அவருக்கு அந்த மனைவிக்கு ஒரு கணவன். அதே போல மனைவியை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் நீங்கள் அவருக்கு கணவன், மனைவி என்றபடியினாலே இதை நீங்கள், இந்த தத்துவத்தை நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும், எந்த பெரிய பதவி, பட்டம், பணம் எல்லாம் இருந்தாலும் வேலை இல்லை, குடும்ப உறவு ஒழுங்காக இல்லாவிட்டால் அது பாரதூரமான பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே இதை கட்டாயமாக யோசிச்சுக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த பாலியல் ரீதியான இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக மருந்துகளோ அல்லது எல்லாமே ஒன்றுமே அவ்வளவு பெருசாக பலனடிக்கக்கூடியதாக இல்லை. உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம், மருத்துவ பிரச்சனைகள் இருந்தால், சில டயபெட்டிக் அல்லது ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், உயர் குருதி அமுக்கம், நீரிழிவு நோய் இருந்தால் அல்லது டிப்ரெஷன், மன அழுத்தம் இருந்தால் அவற்றுக்குரிய மருந்துகளை நீங்கள் பாவிக்கலாமே தவிர இவற்றை பாவிக்கிறபடியினாலே கட்டாயமாக என்னுடைய பாலியல் உறவுகள் மேம்படும் என்று சொல்லி நீங்கள் ஒருபோதுமே எதிர்பார்க்க முடியாது. எனவே நாங்கள் சொல்லுகின்ற விடயம், மருந்துகளிலே 100% இதை நாங்கள் டிபெண்ட் தங்கி இருக்க முடியாது. எனவே இன்று நீங்கள் டேக்அவே மெசேஜ் என்னென்றால், ஈகோவை கைவிடுங்கள். இதுதான் மிகவும் முக்கியமானது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் பார்க்க அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் பெல் சாயினை மணி சின்னத்தை அமர்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்களை இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.